கொத்திமீரா பன்னீர் கறி இல்லாட்டி கொத்மீர் பன்னீர் கறி எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேன் வச்சுருங்க. பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சீரகம், ஒயிட் எள்ளு நான் சேர்த்துருக்கேன். சீரகம், ஒயிட் எள்ளு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கொத்தமல்லி, க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, பூண்டு இது எல்லாத்தையும் அது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இது கூட க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கணும். நான் அதை மிஸ் பண்ணவே தனியாக செப்பரேட்டாக அது ஆயிலில் நல்லா வறுத்து நீங்கள் அப்புறமா கொத்தமல்லி சேர்க்கும் போதே க்ரீன் சில்லிஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி நான் ஆயிலில் எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு முந்திரி சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே முந்திரியும் நல்லா சேர்த்து அது கூட ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நான் பன்னீரை குட்டி குட்டியாக க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் க்ரீன் சில்லிஸை அதில் ஆட் பண்ணாததால் செப்பரேட்டாக அது ஆயிலில் வதக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் முன்னாடி கொத்தமல்லி கூடவே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நான் இதில் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீயில் பன்னீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் லைட்டாக எனக்கு ஒயிட் கலராக இருக்குன்றதால லைட்டாக சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு அதே பேனில் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி போட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். எப்பயுமே பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ளஸ் கொத்தமல்லி இது எல்லாமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.